கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது உங்கள் சகோதரன் இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம், மணிப்பூரில் இருந்து. சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே நிச்சயமாய் நம்புகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை இன்று அற்புதமானது ஒரு காரியத்தை நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தின் மிகப்பெரிய அடையாளம் என்ன? இந்த உலகத்திலே கிடைப்பதற்கரிய ஒரு பொக்கிஷம் இருக்கிறது என்றால், இந்த உலகத்திலே ஒரு மகாபெரிய விலையேற பெற்ற தங்கம் பொன் வெள்ளிகளை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் இருக்கிறது என்றால் அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்றால் அதில் ஒன்றும் தவறில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அற்புதமான பொக்கிஷத்தை அந்த விலையேற பெற்ற உலகமே ஏங்கி தவிக்கிற, உலகமே வாஞ்சித்து கதறுகிற அந்த அற்புதமான அபிஷேகத்தை நாம் மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். அதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த அபிஷேகம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த ஜெப வேளையிலே, இந்த அதிகாலை ஜெபத்திலும், இந்த இரவு ஜெப வேளைகளிலும், நடுஜாம ஜெப வேளைகளிலும் வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது. அதிலே எந்த மாற்றமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான பொழுதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் அற்புதமான ஒரு பொக்கிஷம் இந்த மண் பாண்டத்திலே இருக்கிறதா? அது உண்மையாகவே செயல்படுகிறதா இருக்கிறதா? அல்லது உயிரோட்டமா இருக்கிறதா? அது ஒரு அக்னிமயமா இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு ஒரு நல்ல அடையாளம் என்னவென்று கேட்டீர்களே, ஆனால் உங்கள் குணங்களில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் அடைகிற பலம், முதலாவது பலம் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிற, பாவத்திற்கும் தீய காரியங்களுக்கும் தீதான விஷயங்களுக்கும் எதிர்த்து நிற்கிற, அதை விரும்பாது அதை மேற்கொள்ளுகிற ஒரு கிருபை பலத்தை முதலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த அடையாளம் ஒரு அற்புதமான அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் காரியம் அல்ல, புது சிருஷ்டியே காரியம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழுகிற மனிதனாய் வாழவில்லை என்றால் அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நாம் நிச்சயமாக சந்தேகிக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நிச்சயமாய் இந்த மரம் நல்லதென்றால் கனிகளும் நல்லதா இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், மரம் கெட்டதே ஆனால் கனிகளும் கெட்டதாகவே இருக்கும். நல்ல மரத்தில் இருந்து நல்ல கனிகள் வருமே ஒழிய தீய கனிகள் வருவதில்லை. நல்ல நீரூற்றில் இருந்து தித்திப்பான தண்ணீர் வருமே ஒழிய கசப்பான தண்ணீர், நல்ல நன்னீர் ஊற்றில் இருந்து வருவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு தேவ பிள்ளை, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையா என்று அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழியை கர்த்தர், அற்புதமான வழியை சொல்லி இருக்கிறார். அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். அவருடைய ஆக்டிவிட்டீஸ். வேதம் இப்படியாக சொல்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு, நல்ல கவனிங்க, இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. Mighty God, hallelujah. பாருங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம். ஒரு ஊழியக்காரனாய் இருக்கட்டும் அல்லது ஒரு தேவ பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, பரிசுத்த ஆவியின் நடத்துதலினாலே, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரனாய் புத்திரியாய் வாழுகிற ஒரு பிள்ளைக்குள் இருந்து, ஒரு ஆத்துமாவுக்குள்ளே இருந்து என்ன வெளிப்பட வேண்டும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம். Mighty God, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், நல்ல விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். Mighty God,
பெருமையும் பொய்யும் புரட்டும் கௌரவமும் வீண் பெருமையும் உள்ள எந்த மனிதனுக்குள்ளும் பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படாமல் இருக்க முடியாது. ஐயா, தாறுமாறாய் பேசுகிறவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்தை நம் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறார்கள். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவைகள் விபச்சாரம், வேசித்தனம் மாத்திரமல்ல, அசுத்தம், காமவிகாரம் மாத்திரமல்ல, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள். ஓ மைட்டி காட், இவை எல்லாம் பரிசுத்த ஆவியினால் வாழுகிற ஒரு பிள்ளையிடம் இருந்து நிச்சயமாய் நீங்கி இருக்க வேண்டிய காரியங்கள். அவை எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளதான் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே ஒரு புதிய பலனை, புதிய வல்லமையை, புதிய அபிஷேகத்தை தருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் புதிய சிருஷ்டியாய் வாழ வேண்டும், வாழுவீர்கள். அப்படியாய் நீங்கள் வாழும் பொழுது பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பின் ஆவியானவர், ஓ மைட்டி காட், உங்க பேச்சில, உங்க சொல்லில, உங்க செயலில, உங்க நடக்கையில, உங்க உணர்விலே அவர் வெளிப்படுவார், நிச்சயமாய் வெளிப்படுவார். அப்படி வெளிப்படும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நறுமணமாய் இருப்பீர்கள், கிறிஸ்துவின் நறுமணமாய் இருப்பீர்கள். உங்களுடைய நடவடிக்கைகள், உங்கள் ஊழியங்கள், உங்களுடைய செயல்கள் அல்லது உங்களுடைய பேச்சு எல்லாவற்றையும் பார்க்கிறவர்கள், ஓ இந்த மனிதன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறான். ஐயா, அந்த அவனுடைய குருவினுடைய, கிறிஸ்துவினுடைய நல்ல குணங்கள் இருக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். நாம் அவருடைய மாதிரியாய் இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, we are the image of God. ஓ அவருடைய சாயலாய் இருக்கிறோம், அவருடைய கிறிஸ்துவின் சாயலை அணிந்திருக்கிறோம். மறந்து விடாதிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை. நிச்சயமாய் இது போன்ற தீய குணங்கள் நம்மை விட்டு போயாக வேண்டும். இது போன்ற ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நிச்சயமாய் நீங்கள் இப்படியாய் மாறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், ஓ அந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. என்னுடைய ஊழியத்திலே அநேகருக்கு சுகமடையாதவர்களுக்கு நூற்றுக்கணக்கிலே சுகமடைந்து கொண்டிருக்கிற வேளையிலே சிலர் சுகமடையாமல் தவித்து மறுபடியும் வருவார்கள். அவர்களிடத்தில் அவருடைய குணங்களை பற்றி பேசும் பொழுது, அவருடைய குணங்கள் இப்படியா இருக்கிறது, நீ இப்படியா இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது, ஒரு தீர்க்கதரிசியை போல் விசாரிக்கும் பொழுது அவர்கள் அப்படியே கலங்கி போவதுண்டு. அவற்றில் இருந்து அவர்கள் மனம் திரும்புகிற ஒரே நொடி பொழுதிலே அவர்கள் மகா பெரிய வியாதிகளில் இருந்து சுகமடைந்ததை நான் நூற்றுக்கணக்கில் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாய், கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிறவர்களாய், ஓ மைட்டி காட், கிறிஸ்துவின் நறுமணமாய், அவருடைய நிருபம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கடிதமே நீங்க தான் ஐயா, அவருடைய மாடலே நீங்க தான், அவருடைய கிரியையே நீங்கள் தான், கிறிஸ்துவின் செய்கையாய் இருக்கிறீர்கள். மைட்டி காட், அப்படி ஒரு மாற்றம் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்குள்ளே வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். நிச்சயமாய் இந்த குணங்கள் உங்களுக்குள்ளே மாறும் பொழுது இது ஒரு கடினமான ஒரு உபதேசம் அல்லது கடினமான ஒரு பாரத்தை கர்த்தர் உங்கள் மீது ஏற்றவில்லை. நீங்கள் உங்கள் குணங்களிலே வருகிற மாற்றங்கள், உங்கள் நடவடிக்கையிலே, உங்கள் பேச்சிலே, உங்கள் சொல்லிலே வருகிற மாற்றங்களிலே, ஓ you are anointed one, உங்களை அபிஷேகம் பெற்றவள் என்பதை நீங்கள் உறுதியாய் நீங்கள் நம்பலாம். நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து எந்த பிசாசையும் எதிர்த்து நிற்கிற வல்லமை உங்களுக்கு வருகிறது. நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலே நிச்சயமாய் எந்த சத்துருவும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே முடியாது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களினால் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களினால் உங்கள் பிள்ளைகள் தப்புவிக்கப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய தீதான வழியில் இருந்து மனம் திரும்புவார்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களினால் உங்களுடைய நல்ல இந்த நடக்கையினாலே மாத்திரம் உங்கள் கணவனை, நீங்கள் அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கணவனை ரட்சிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். ஓ மைட்டி காட், இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாக அவரால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது, அவர் உங்களுக்குள்ளே, நீங்கள் அவருக்குள்ளே வாழும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் தன்னாலே திறந்து போகும். அன்பு தேவ பிள்ளைகளே, தன்னாலே திறந்து போகும். உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட சூனியங்கள், மந்திரங்கள் எல்லாம், மாயா ஜாலங்கள் எல்லாம், விச்கிராஃப்ட், பிளாக் மேஜிக் எல்லாம் ஒரு தன்னாலே உருகி போகும். ஏன்னா அந்த வல்லமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறதுனாலே இப்படி அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். உங்களை யாரும் ஜெயிக்க முடியாத ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுவீர்கள்.
கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டார். நீங்களே வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தருக்கென்ற ஒரு பெரிய சாட்சியாய் உயர உயர எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல, ஆகாய மண்டலத்து சுடர்களைப் போல பிரகாசிப்பீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பங்களும் அப்படியாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அதை இந்த உலகம் காணும். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னும் அநேக அடையாளங்கள் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பதின் ஒரு அற்புதமான அடையாளம் என்பதை அதை கர்த்தரே உங்களுக்கு தரும்படியாய், அந்த கிருபையை, அபிஷேகத்தை, மேன்மையை, ஞானத்தை தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த ஜெப வேளையிலே, இரவு ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானித்தது போலவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம், கிருபை, சமாதானம் பரிசுத்த ஆவியின் தயவினாலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மிலே நிலைத்திருந்து ஐயா, மெய்யான திராட்சை செடியாகிய உம்மிலே நினைத்திருந்து நற்கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய், இன்னும் அதிகமான இன்னும் மிகுதியான கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொடர்ந்து பரிசுத்த ஆவியை குறித்து நேற்றும் முந்தனைய தினமுமாக நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிற தியானங்களிலே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. இதை கேட்கிற, இதை அறிகிற, இதற்கு கீழ்ப்படுகிற, அறிந்து இது கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பூரண அபிஷேகம் உண்டாகும்படியாய், கிருபையின் வரங்கள் இவர்கள் மூலமாக செயல்படும்படியாய் கர்த்தருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் பூரணமாய் இவர்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தட்டும். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையின் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை நம்முடைய ஒரு முக்கியமான, மகா முக்கியமான, மணிப்பூரிலே மிக